Hello guys, welcome back to Dinesh Channel. இந்த நம்ம பார்க்கறோம் Clash Card Tips and Tricks part 3 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சீக்கிரம் கூட TGV கவிர் இருக்கு. TGV கவிர். ஓகே. இதாங்க தலைவரே. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குளோவாலோ கிரானைட்டா. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்ஸ் இருக்கான்னு போய் தேடி பார்ப்போம். மில்லி வந்துச்சுனா ஒரு குளோவால் வாங்கி போய் ஒரு ட்ரிப் வந்துக்கலாம். குளோவாலே வாங்க முடியாது போல. சோலே முடிஞ்சுது. அட பாவீங்களா அழகா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுச்சு. சரி ஓகே தான் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊக்காங்கலாம் போட வேணாம். நான் சும்மா போட்டேன் இனிமே வந்து அப்புறம் பட்டான்னு வைப்பான். என்ன தெரியுமா கைஸ், ஊக்காங்கலாம் உங்களை அன்சைடில் இறக்கி விட்டானுங்கன்னா குடுக்குன்னு இப்படி வந்துருங்க கைஸ். வந்துட்டு இவனுக்கு வந்து மேலே இருந்தாங்கன்னாங்கண்ணா எதுவும் பண்ணாதீங்க. ஸ்கோப் கன் இருக்கா இது வைக்கிட்டு இங்கே பொறுமையாக இருங்க கைஸ். அதில் இடிக்கும் அப்படி ஜம்ப்பு ஓட்டில் நடந்து போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் மாதிரி இருக்கா அதில் ஏறி இப்படி உட்காந்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கணும் சொல்லலாம். எனிமிக்கும் தெரியாது. ஓ டிஸ்கல் போடலாம். இது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது ஓகேவா. இந்த பாருங்க அங்கே வந்து கூட ஒருத்தம் வரான். போட்டு பட்டி சாக மாட்டான். எங்கேருந்து நம்ம அடிக்கலாங்க டொமில் ஒருத்தவங்க பாருங்க. இங்கே வந்து ஃபிஷ்ட்டு போட்டுட்ருக்காங்க வந்து ஃபிஷ்ட்டு போடுறோம். அப்புறம் பக்கத்தில் பெல் பண்ணி கொடுத்துருங்க. பக்கத்தில் அப்புறம் வீடியோவில் அவங்க டப்பு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஆமாம் ஓகே வந்துட்டோம். இங்கே ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்து ஒரு கில் அடிச்சாங்க பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளும் சொல்கிறான் ஊக்காங்க போட்டேன். அப்புறம் இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஐஸ். இன்னும் ஒருத்தன் தான் முக்கியமான ரீசன் சோம்பு எடுக்கணும். இன்னொரு ரீசன் அப்புறம் கண்டிப்பாக இல்லை அதாவது ஆமாம் நம்ம அப்படியே இதுலேருந்து நம்ம இப்படியே மேலே ஏறி போயிடலாங்க. வீடியோ போட்டுக்க மாட்டேங்குது அதுக்கான ரீசன் தான். ஆமாண்டா ஐயோ நாக்கு இல்லையா என் பாடி கற்றுக்காங்க. ஃபிஸ்ட்டு பவர் இருக்காது போது நம்மளுக்கு போய் ஃபிஸ்ட் அடிக்கும். பட்டி ஃபிஸ்ட்டு பாய்ஸ் ஆகும். ஓபி பால்டே கைஸ். ஃபிஸ்ட் வச்சு ஒரு கில் கீஸ். ஆமாம் முக்கியமாக கிளாக் கட் வச்சுக்கோங்க. கிளாக் கட் கலாக்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடம் உங்களுக்கு ஒரு குளோவால் ஒரு AMW இருந்தால் வேலையை முடிச்சிடும். ஐயோ சோழி முடிச்சுது உட்பிக்கிறா ஓகே. நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து நீங்கள் அடிச்சுட்டே இருக்கலாம். அதாவது இருந்து நான் காட்டுறேன் வாங்க. இந்த இடத்துல ஒரு குளோவாலில் போட்டிங்கன்னா நீங்கள் அடிச்சுட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வேறு லெவலுக்கு சோப்பி போடுங்க. அவன் ஓடுறான் போடுங்க தேவையில்லாத கொலவரி. அப்புறம் பறந்து ஓடி வரான் ஸ்கோப் வைக்கிற இடத்துல. அவன் செத்துருவாங்க. நான் போய் பிளேஸுக்கு போவான் வாங்க. வந்தோடனே கரெக்டாக அப்படி வருவான் எனக்கு தெரியும். அதுதான் டம்முன்னு மண்டையில் அடிச்சிட்டேன். என்னடா அந்த இடத்துல காணும். இங்கே தானே இருக்கும் வரும் அவசரம் இருக்குமா. இந்த இடத்துல இப்படி ஒரு குளோவால் போட்டுறேங்க ஐஸ். இன்னும் குளோவால் போட்டு கிண்டுறது போட்டு ஸ்கோப் போட்டு ஏறிக்கோங்க. இந்த சைடில் எனக்கு அந்த பேர் நீங்கள் அடித்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அடிக்கலாம். இதில் பாருங்க இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கீழே உண்டுருங்க. இந்த மாதிரி ககமுக டான்ஸ் இருந்தீங்க நல்லா பொறுமையாக இல்லைங்க ஓகேவா. ஓகே ஒரு 3 குளோவால் லைனாக போட்டுவாங்க. அதுதான் சேஃபு. இந்த மாதிரி லூஸ் ஒரு குளோவால் எங்களால் வாங்க முடிஞ்ச அளவு போட்டோம். ஐயோ இருக்கான் டபுள் போடுங்க சோப்பி போடுங்க. வந்து நிறைய பேர் இந்த மோக்கோ பசிரி ஓட்டை கம்மி பண்ண உட்காந்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் செகண்ட் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஆல்ரெடி கம்மி பண்ண வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் நோட்டிஃபிகேஷனாக இருக்குது அதில். அது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண பார்க்காதீங்க. அதில் என்னென்ன பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3 குளோவால் ஸ்டாப் போடும். கன்ஃபார்மாக இருக்கணும் 3 குளோவால். எனக்கு என்ன தெரியும் பாய்ஸ் அப்புறம் ஜீரோ கில் சார்ஜ் வந்து இந்த திரும்ப ட்ரை பண்ண போகிறாங்க. தெரிவிச்சுறீங்க பாட்டு கண்டிப்பாக வரப்போகுதுமா. யார் அது கஷ்டம் போலையா இந்த இடத்துல வேணாம் விட்டலாம். நமக்கு ஜீரோ கில் சார்ஜ் காட்டுனா ஒரு ஆமாம் மாம்ஸ் வேண்டாம் மாம்ஸ் கோவால் இல்லை மாம்ஸ்
கைஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எதுவும் இல்லை, நீங்கள் எங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ கிடையாது. ஆமாம் இப்போ கிடையாது. போட போட இன்னும் நிறையா கிளாஸ் பார்ட்டி இருந்துச்சு. என்ன மறக்காம ஐயோ 2 பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. ரிவே பண்ணாத அடிடா. ஓகே எப்படியோ செத்து போயிட்டான். அவங்க பேசுறது கேட்டீங்கன்னா சாரி கொட்டிடு. ஓகே இப்போ நல்லா உங்களுக்கு கேட்கும் எனக்கு தெரிஞ்சு. செமி ஸ்னைப்பர் வாட்ச் ஒரு குளோவாலி தான் நிறைய தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கா ட்ரிப் இருக்கா? டிப்பு இருக்குது. நீ ட்ரிக்கு சொல்கிறதுக்கு பதில் ஏதாவது டிப்பு இது யூஸ் பண்ணி ஏதாவது சொல்லி கொடு. இந்த இடத்துல உங்களுக்கு கவர் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் குளோவால் தேவைப்படும். ஓகேவா? மற்றபடி ஒரு மண்ணாங்கட்டிங்க தேவைக்கூடாது இந்த குளோவால். குளோவல் தேவைப்படும் போதே டவுட் தான். இதை ஃபுல்லாக குளோவல் வரையே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து ஐயோ கரெக்டாக மேக்ஸ் சேனலில் ரெஜிஸ்டர் பண்ணி மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அடுத்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கேம் பிளேஸ்லாம் உங்களுக்கு வேணும் படினா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓகே குதிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து இங்கேருந்து அங்கே ஓடுவானுங்க. அவங்க டம் அடிச்சுட்டே இருக்கலாம். நம்ம எங்களுக்கு எந்த பேச்சும் இருக்காங்க. அது எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க. அடிக்கிறான் பாருங்க. இதை பாருங்க எங்கள் மூலையிலேருந்து தான் அடிக்கிறானுங்க. இல்லை எல்லா இடத்துலையும் கலெக்டர் வந்தீங்கனாலே எல்லா இடத்துலையும் கண் வைக்க மாதிரி. ஏன்னா இதை பாருங்க ஒரு நாக்கு வச்சிட்டேன். இந்த இடத்துல முக்கியமாக கண் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் ஒழிச்சு வருவாங்க யாருக்கு கிடையாது. போடு 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 பொட்டி ஆகிட்டான். அவங்க 2 கிலோ எடுத்தாது. ஒரு ட்ரிக் சொல்லிட்டு இருந்திருப்போம் அடிக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மேப் வந்தால் மட்டும் கல்லாக்கரியில் வந்து இந்த இடம் வந்தால் மட்டும் எல்லாருமே கொஞ்சம் பார்த்துருக்கேன். இது எவ்வளோ பேர் ஒழிஞ்சிருப்பாலும் யாருக்கு தெரியும். ரேங்க்ல மெத்தட் சரி, கேஷ் கார்டாக இருந்தாலும் சரி. ஒரு கண்ணு இருக்கட்டும். தாய் அட பாவி MW வச்சு குண்டிய மேலே வச்சான். ஊசி போடுற மாதிரி ஃபைனல்ஸ் வச்சு போன ஒரு வேலை. டேய் அரே பாய் ரிவேக்காரோ சி மைக்கான் மாம் கத்தின்னு கிடக்கிறோம். எல்பி போடுவோம் திறக்கடி. ஆமே ஸ்னைப்பர் எல்லாமே கற்றுக்கினாங்க. ஸ்னைப்பர் செட்டிங்ஸ் எடுத்துட்டேன் மாமே. போடுங்க இந்த இடத்துல டிப்ஸ் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓட வேண்டாம். எங்கள் மாதிரி ரூஃபில் செத்து போவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பை கேட்டு ஊக்காங்க வச்சுட்டு போங்க. ஊக்காங்கில் குரோனா வச்சுட்டு போங்க. முக்கியமாக எங்கிட்ட ஊக்க கிரிக்கெட்டா வச்சுட்டு கூட இருந்தாலும் தோற்று போயிடும். விடாமுயற்சி விஸ்வரூபம். வெற்றி நமதே. ஹார்ட் ஒர்க் நமதே. सक्सेस वो बोर्ड ओपी बोलते हैं ओपी बोलते டபுள் ஏஎம்டபிள்யூ. நான் இங்கே வரவள செத்து போடா. இது இப்போ வந்து கவின் ஃபீல் போய் தெரியும். உங்களுக்கு ஏஎம்டபிள்யூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்துருவாரு. வாங்க சந்தத்தில் வந்து உட்காருவானுங்க. அடிச்சுட்டாங்க ஓடுவாங்க கோவாலே. வாங்க நம்ம இங்கே இருக்க ட்ரிப்புக்கு போவோம். ட்ரிக்கு இவங்க ஸ்டார்டிங் இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தான் வந்துச்சுன்னா இங்கே இருந்துருங்க. எனக்கு கொடுக்குற ட்ரிப்பு நான் கொடுக்குற ட்ரிப் உங்களுக்கு இது ஏற முடியாது போல. ஓடி முடிஞ்சுது. இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி 3 குளோவால் போட்டு ஏறலாம். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோவால் நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுனால எங்களால் கீழே இந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த மாதிரி ஏறி நின்ட்டிங்கன்னா அந்த கட்டையில் இங்கே டொம்மு டன் ஜின் 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 அடிக்கலாம். நமக்கு ஏஎம்டி வச்சுக்கோங்க. சரி ஏஎம்டி வச்சு மண்டேலே போடலாம். பாருங்க 150 நாக் 150 நாக். இல்லை யாழை எப்படி பண்ணுறீங்க? ஓடுங்க. ஜெயிக்கலையா? ஐயோ ஜெயிக்கலையா? ஜெயிச்சோன்னு நான் ரவுக்காங்களே கேன்சல் கொடுத்துட்டேன். வாட்டு வாலாஜி ரிவே பண்ணுறா. செட்டு கழுதை ரிவே பண்ணு. சங்கட்ட குஸ்கா ரிவே பண்ணுறா. ஜஸ்ட் ஃபார் பண்ணு. ரிவே பண்ணு. தாய் கிளவி ரிவே பண்ணு. தாய் கிளவி ரிவ்யூ பண்ணிடுறேன். ரிவே பண்ணிட்டாங்க. நான் சத்ரா இந்த ரிவே பண்ணுறா. அப்போ ரிவ்யூ பண்ணாதான் குள்ள அடிக்கிறதுக்கு முன்னாடியே கில்லடி கூடாது. எனக்கு ரிவ்யூ பண்ணுவா. பாவி எவ்வளோ தூரம் உங்ககிட்ட வருது. அதுதான் ஜெயிச்சா. அவங்க குளோவால் போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. வந்து இவன் முடிச்சுட்டு போயிட்டேன் இந்த கிளவி. தாய் கிளவி உனக்கு கிராலி வந்து பார்த்துக்கிற தாய் கிளவி செகண்ட் சேனல் வந்து இந்த இடத்துக்கு ஒரு 3 குளோவால் தேவைப்படும். ஒரு டீமால் வேறு தேவைப்படுவான். நம்ம தான் எந்த காலத்தில் நம்ம தமிழ்காரனை கூப்பிட்டு வந்திருக்கோம். கைஸ் இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமாக 4th லெவல் வெஸ்ட் வச்சு எடுத்துக்கோங்க கைஸ். ஏன்னா தமிழ் அப்புறம் நான் கஷ்டங்கன்னா எங்கள் அண்ணா ப்ரோ நீ சொன்னது பொய் ப்ரோன்னு கூடாது. அப்புறம் மண்டை மேலே போடுவேன் வந்து பார்த்துக்கோங்க. யாரும் தெரியல கூட இந்தியாவில் கூட இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி தலையில் போடுவாங்க இருந்தாங்க. ஆமாம் இந்திக்காரனை கூட இங்கே தான் இருப்பான். இங்கே மூலையில் தான் இருப்பான். இது குளோவில் தேவையில்லையா? இப்படி ஓடி போய் ஜதக்குன்னு ஒரு ஜம்பு போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க.
இங்கேருந்து அந்த இடத்துல டயரில் குதிக்கிறவன் அங்கேருந்து பறந்து வரவன் எல்லாரையும் போடலாமே. உங்கள் தலை தெரிஞ்சு சொல்லுவா, உங்கள் தலை தெரிஞ்சா? ஆமாம் தலைவா. அம்மா என்ன தலை மட்டும் தெரிஞ்சு சாக மாட்டேறான். ஐயோ எப்பாடி இதில் ஒரு ரெட் ஆட் ஆட முடியுது. அவன் மட்டும் இதோ விடாமற. ஐயோ ஐயோ நாக்கு இல்லை தப்பிச்சோண்டா செவ்வாழை பிஸ்னஸ் தப்பிச்சோம் கைஸ். ஆமாங்க இல்லை பொட்டியாக இருப்போம் நம்ம. மெடிக்கெட் வேறு போடாமல் போயிட்டேன் கீழே விட்டேன். கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து அடிச்சிடலாம் பார்த்தேன். சாப்பிட செத்தப்பாயில் போடு. நம்ம தான் ஃபஸ்ட் புல்லட். இது எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? தலைவா தலையில் தக்கா படிக்கட்டுக்கே போய் மார்க் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. கரடிக்கு ஒரு நிமிஷம் தருவா. இன்னும் தலைவா ஜெயிக்கலையே நம்ம தான். ஒரு கில் ஜெயிச்சிருவோம். ஓடி போய் குதிச்சிடுறாங்க இப்போ. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல குளோவில் போட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் கவர் கிடைக்குங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஏறினா வந்துருச்சு. அது ஒரு ட்ரிப்பாக எடுத்துக்கோங்க. அம்மா மாமா கிரனட்டை பக்கத்தில் வந்து எடுத்துடுச்சு. வேறு லெவல் தலைவா. நான் ட்ரிப்ஸு சொல்லிட்டேன். அது போதும் உங்களுக்கு டிப். ஐயோ டேய் பொண்ணு ரிவே பண்ணிட்டாங்கிறானுங்க. பொண்ணு ரிவே பொண்ணு நான் ஆஃப்லைன் போயிட்டாளா? கீழே குதிச்சிடாத நான் வரேன். என்ன ரிவே பண்ணேன். குதிச்சிடாத முடிச்சிட்டோம். ஆமாங்க முடிச்சிட்டோம். ஐஸ் பாபா ஐஸ் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறோம்.